ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் கோல்டு, அதனால வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோட மனக்குமரல் ஆடுற வரைக்கும் நாங்களும் விடுறதா கிடையாது. நாங்களும் சேர்ந்து கூட போராட போகிறேன். நியாயம் கிடைக்கணும்ல. இல்லை புரியல, கருப்பு படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் நடிச்சிருக்காரு, அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா எப்படி, எனக்கு புரியவே இல்லையே. அதுக்காக அவர் கூட சேர்ந்து நானும் போராட போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. அவர் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காரு, படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம். அதெல்லாம் எனக்கு நிறைய பேர் லிங்க்லாம் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு, தயவு செஞ்சு இதை பாருங்கள், ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளே செவனேன் இருந்தாலும் அண்ணனோட கான்டென்ட்டை நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் சப்போர்ட்டு. வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? இந்த படத்துல சூர்யா சார் மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் பண்ணுற ஐடியா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா மன்னரோட பாக்குறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அது சிரிப்பு வேண்டானே, நான் சொல்கிறேன்ல, எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான். டூ மச் ஆஃப் கியூட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டார், சூர்யா சார் மாதிரி ஏதாச்சும் வேறு சீன் பண்ணுறக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டார். கண்டிப்பாப்பா வேறு ஏதாச்சும் பார்த்தா பண்ணுவோம். அது வேண்டானே. கண்டிப்பாம்மா வேறு ஏதாச்சும் பார்த்தா பண்ணுவோம்ல. அடா கண்டிப்பாங்க, வேறு ஏதாச்சும் பார்த்தா புரியுதானே, நேச்சுரலாக போயிடலாம். கஷ்டப்பட்டு உங்கள் ஆக்டிங் திறமையை இங்கேயும் வெளியே கொண்டு வரணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அது சொல்கிறேன், நான் கண்ணு போட்டு போயிடும். அதுக்காக அது வேண்டானே. அது ஒரு மாதிரி சொல்கிறேன். எப்படி இருக்கு? மூக்குத்தி அம்மன் மாதிரி இருக்கா? இல்ல ஆக்சுவலா மூக்குத்தி அம்மன் நான் பார்க்கல, இந்த படம் பார்த்தேன். மூக்குத்தாத அம்மன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் 4 பரிகாரம் பண்ணி, தமிழ்நாட்டுக்கு நான் இப்போ பண்ண கெடுதலுக்குலாம் எனக்கு தோஷத்தை கழிச்சு விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி 48 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தயவு செஞ்சு மகாராஷ்டிரா பக்கம் போய் செட்டில் ஆயிருங்கண்ணே. இல்லைண்ணே, உங்கள் மேலே ஊர்பட்ட கண்ணு படுது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சேஃபாக இருக்கணும், நீங்கள் உஷாராக இருக்கணுங்கிற அக்கறையில் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுண்ணே. முதல் வேலையாக மகாராஷ்டிரா கிளம்புற வழியை பாருங்கள். சொல்கிறேன், உங்களுக்காக சொல்கிறேன். தென் தமிழகத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் ஆக்சுவலி ஏன் இப்போ வடகிழக்கில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்காதா? இப்போ நான் தென்மேற்கில் இருக்கேன், வடகிழக்கில் இருக்கேன். இப்போ எங்களுக்குலாம் கருப்பு படம் பிடிக்காதா? அது தென் தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். தென் தமிழகத்தில் இருக்கவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னு, கருப்புசாமி பக்கத்தில் என்னோட வீடு மதுரையில். ஓ, கருப்புசாமி பக்கத்தில் தான் உங்கள் வீடா? அட்டோ பாரு, விட்டா கருப்புசாமியே நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை மட்டும் சொல்லாதீங்கண்ணே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்புசாமி அப்படிங்கிற அந்த கடவுள், அந்த கான்செப்டே ரொம்ப பிடிக்கும். வியாழக்கிழமான சாய்பாபா கோயிலுக்கு எங்கள் அம்மா ஓடுற மாதிரி சனிக்கிழமான கருப்புசாமி கோயிலுக்கு நான் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நார்த் இந்தியன் அங்கிருந்து ஊடுருவி வந்த கடவுள்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு எப்பயுமே இருக்குது. அந்த சாஃப்ட் கார்னர்னால எனக்கு கருப்புசாமி பிடிக்கும்னு சொல்ல வரல. உண்மையாலுமே சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் கவனிக்கும் போது ஓகே, நம்மளை தாண்டின சில சக்திகள் இருக்கு அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ண ஒரு இடம் அந்த கருப்புசாமி. அதனால கருப்புசாமியே நான் தாங்கிற அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க. ஏன்னா அது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அது சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்கள், அந்த பயத்தில் தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லி நல்ல வேலை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் கருப்புசாமி கோயில் பக்கத்தில் தான் என் வீடு, அங்கே தான்மா. அப்படி பெருமை அப்படி போயிடுச்சு. இந்த பக்கம் டேர்ன் ஆயிருந்துச்சு, மகாராஷ்டிரா வந்து வெட்டி 18ஆம் படி கருப்புசாமி இருக்குல்ல, அழகர் கோயிலுக்குள்ளதான் இருக்கு. சோ அந்த காவல் தெய்வத்தோட வேலையை சூப்பரா காமிச்சிட்டாங்க. தப்பு பண்றவங்களுக்கு கூட தப்பு பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வராது. அந்த அப்புறம் எப்படி நீங்க கான்ஃபிடென்ட்டா வெளியே வந்து மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்குறீங்க? நீங்க இன்டர்வியூ கொடுக்குறதே தப்பு தான் இல்ல அப்படின்னு கீழே ஒரு 1008 கமெண்ட்ஸ் வரும்னு. அப்படி அந்த ஆங்கிள் அவங்க பார்க்கும்போது இது தப்பு தான் அப்படின்னா நீங்களே ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது கருப்புசாமி வந்து உங்களுக்கு தானே தண்டிக்கணும். அவர் தண்டிப்பாரு, எங்க போவார்? தண்டிக்காம எங்க போறாரு? நடக்கும். நான் எல்லாம் சொல்றேனே, எல்லாமே எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. இல்ல, நான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி தான் இந்த உலகமே இயங்குது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. அது சொல்கிறேன். அதனால் நடக்கும், நடக்காமல் எங்கே போயிடும். ஆல்ரெடி ராட் எடுத்து உங்கள் கால்லலாம் அடித்து உங்களை தண்டிச்சிருக்காங்க. உங்களை தண்டிக்கலை, எங்களை தண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண விஷயங்களை பார்த்து நாங்கள் தான் தண்டிக்கப்பட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் பட மாட்டீங்க போலையே. அப்போ தண்டிப்பு அப்படிங்கிறதே ஒருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து தானா? நமக்கு இது வந்து தண்டனை நம்ம நினச்சாதான் அது தண்டனையோ, இல்லாட்டி அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமோ? நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம் போலையே. இந்த மாதிரி படங்கள் மூலியமா சமுதாயத்துல ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் ஆனா உங்க அப்பா இந்த மாதிரி படங்கள் மூலமா தான் சமுதாயத்துல சீர்திருத்தம் ஏற்படுமா? அப்ப எல்லைக்கே மாதிரி படங்களை நடிச்சிருந்தீங்களா? அந்த மாதிரி படங்கள் எந்தெந்த படத்துக்கு என்னென்ன டைலாக் பேசணும், என்னென்ன எங்கெங்க போய் யார் கரெக்டா ஐஸ் வச்சு மேக்கப் பண்ணி பர்ஃபெக்டா தெரியுது உங்களுக்கு. ஏன்னா சொல்றேன், எங்க அண்ணனுக்கு எல்லாமே தெரியுங்க. பொழைக்கவும் தெரியும், யதார்த்தமா இருக்கவும் தெரியும், நம்மளை பைத்தியம் பிடிச்சி ஓட வைக்கவும் தெரியும். கிங் மேக்கர் எங்க அண்ணன். படம் அமைஞ்சிருக்கு, சூப்பர்ப்பா. வித்தியாசமான ஆங்கிள், ரொமான்ஸ் இல்லாம சமுதாயத்தில் நடக்கிற அநீதியை தட்டி கேட்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் திரிஷா மேடம் பிளே பண்ணிருக்காங்க. சரி, துஷா மேடம் அப்படி ஒரு கதாபாத்திரம் பே பண்ணியிருந்தா அது வந்து சூப்பரா? இப்போ லவ் ரொமான்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அது மொக்கையா? ஏன் லவ் ரொமான்ஸ்னா அது என்ன கேவலமான ஒரு விஷயமா? இப்போ எல்ஐகே படத்துல தான் அவங்க பண்ணியிருக்காங்க, கீர்த்தி செட்டியா.
அப்போ அவங்க பற்றி கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? சமுதாயத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ரோல் அவங்க பண்ணலாமா? வெறும் லவ் ரொமான்ஸ் தான் அவங்க பண்ணாங்க, அதனால பெரிய ஒன்றும் இம்பேக்ட் இல்லைம்மா, என் அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஐ மீன் டேலண்ட், பெரிய டேலண்ட் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்ல வந்தேங்க. சொல்கிறேங்க நான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லக்கூடிய ஆள் எங்க அண்ணன் நினச்சிக்கிங்களா? அப்போ வேற மாதிரி உருட்டுவார். ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி உருட்டணும். வாழ்க்கைனா அதுதாங்க, லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு எங்க அண்ணன். அதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா சார். ஓ, அந்த இஷ்யூக்கு வந்துட்டாங்க. அந்த இஷ்யூ பற்றி நீங்கள் கேட்கல அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பிடிச்சி எங்கே இருந்தாவது எங்கள் அண்ணன் வந்து அந்த இஷ்யூவில் தான் வந்து நிற்பார். நீங்களே வேற கேட்டுட்டீங்களா? இப்போ எங்கள் அண்ணன் காது மேலே ஏறி உட்காந்து உண்மைகளாக சொல்லுவாரே, அதெல்லாம் வேற கேட்கணுமே. காலங்காத்தால எந்திரிச்சு எனக்கு ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லை, ஏன்டா? சரிண்ணே பேசுங்க அடுத்த உண்மையை. பிரச்சனை முடிஞ்சு சார். ஆக்சுவலா அது பிரச்சனை முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 15 நிமிஷம் எங்க அண்ணன் பேசுவார். என் மன குமரல் தான், ஆனால் நான்லாம் ரொம்ப சில் கூல் கை, நான் அப்படியே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டோன்லயே பேசுவாரு. உள்ளுக்குள்ள அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குதுங்கிற மாதிரி. கோமாளின்னு ஒரு வாய்ப்பை தேடி நம்ம போறோம். ஓகேங்களா? பிக் பாஸ்ல நல்லா இருந்துச்சு. சில நபர்களோட போட்டி. அண்ணே குக் வித் கோமாளிக்கு கூப்பிட்டாங்கன்னா, குக் வித் கோமாளி கூப்பிட்டாங்க, நான் போனேன். அங்கே நிப்பாட்டிடுவோம். பிக் பாஸ் நல்லா இருந்துச்சு, அது வேண்டாம். இப்போ எதுக்கு தேவையே இல்லாமல் சம்மந்தமே அது உள்ளுக்குள்ளே கொண்டு பிக் பாஸ் நல்லா இருந்துச்சு கேட்டோமா? பிக் பாஸ் நீங்கள் போனீங்க, எங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதை பற்றியும் கேள்வி கேட்பாங்க. கேட்கலனாலும் நீங்கள் எப்படி சொல்ல தான் போகிறீங்க? சொல்லுங்க. பொறாமையினால என்னடா அது ஒரு உள்ள வந்தாருன்னா, ஏன்னா பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க ப்ரொமோ கண்டென்ட் நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருந்தோம். இந்த வருஷம் அதிக பிக் பாஸ் 2K கிட்ஸ்லாம் பார்த்ததுக்கு காரணம் ஒரே நான் தான் சார். எக்ஸ்ட்ரா யாரு சார் சொன்னா? அதை யார் அதை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுது? யார் அதை உங்ககிட்ட சொல்றது? எங்கிருந்து இந்த டேக் அவேஸ்ல நீங்க எடுத்துக்கிறீங்க? 2K கிட்ஸ்லாம் என்னால தான் பிக் பாஸே பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு அப்படி நடக்குதுன்னே வச்சுப்போம். அப்படிதான் நடந்துச்சுன்னே வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். உலகமே அழிஞ்சாலும் அப்படி நடக்கல, அது வேற விஷயம். பட் அப்படி நடக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ கூட வெளியே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்னங்க உங்களால தான் 2K கிட்ஸ்லாம் பிக் பாஸே பார்த்தாங்க. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, நமக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க, ஏதோ அப்படி பார்க்குறாங்களா, அவங்க ஊருப்பட்ட லவ் கொடுக்குறாங்களா, ரொம்ப தேங்க்ஸ், இப்படி சப்டிலாக தானே ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி தானே ஹேண்டில் பண்ணோம். அதுதானே உசிதம். இல்லை இதுதான் உசிதமா? நம்ம பண்ணின ஒர்க்கை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஷோ ஆஃப் பண்ணாதான் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்குது அப்படிங்கிறக்காக நம்ம சர்வைவலுக்காக எக்ஸ்ட்ரா ஷோ ஆஃப் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? எனக்கு இந்த ரெண்டு தாட்டுக்கும் நடுவில் ஸ்டக் ஆகிட்டு எனக்கு எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. சீரியஸாக ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அதனால தான் பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், மித்துன்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னோட தாட் ப்ராசஸ், இந்த ஃபிலாசபிஸு இதெல்லாம் நான் இப்படி தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு யதார்த்தமாக தூக்கலாம் வரலன்னா அந்த சேனல் பாருங்கள், நல்லா தூங்கலாம். ஆனால் எனக்கு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க சீரியஸாகவே, எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பிக் பாஸ்க்குள்ள நுழைஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு போட்டி பொறாமைகள்னால உள்ளுக்குள்ள போன உடனே சில அட்டாக்குகள் நடந்துச்சு. அதை உள்ளுக்குள்ள போனோடனே அட்டாக்குகள் பெரிய அட்டாக் அந்த டைட்டன் தான். இவர் உள்ளுக்குள்ள போனோடனே டைட்டன் வந்துட்டு அட்டாக் பண்ணுற அந்த டைட்டன் அப்படின்ட்டு எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் நீங்கள் எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு சொசைட்டியில் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போனோடனே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன கற்கால மனிதர்களா? கல் எடுத்து அடி அப்படின்ட்டு புகழ் மாக்காப்பெல்லாம் உங்களை சேர்ந்துக்கிட்டு நல்லா அது பேர் என்ன காட்டுவாசிகள் மாதிரி வனவாழ்வாசிகள் மாதிரி அங்கே இருந்துக்கிட்டு கல்லெல்லாம் எடுத்து உங்களை அடிச்சு போட்டு பொழந்தாங்களா? என்ன உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க? சும்மா செவனேன்னு போகிறேன் எவனையாச்சும் கூப்பிட்டு ராட் எடுத்து காலை விட்டு அடி சொருகுவானுங்களா? இல்லை ஏதாச்சும் இல்லை ஜென்ரலாக யாராச்சும் சொருவாங்க அப்படி கேட்குறேன். ஏதாச்சும் பண்ணாதான் ஏதாச்சும் நடக்குங்க. மறுபடியும் நான் சொன்னதான், until and unless there is a reaction there won't be any opposite reaction. If there is a reaction there must be an opposite reaction. அதுதான் உலக நியதி. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒன்று பண்ண நான் ஏன் இதை பாட்காஸ்ட் சேனல் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன்? சாரி நண்பர்களே. மக்கள் மத்தியில் ஏன்னா அடைச்சி வைக்கணும் பிரச்சனை இல்லை சார். நம்ம என்னத்தை நீங்கள் அடைச்சி வைக்கிறீங்க? கேஸ் அடைச்சி வைக்கிறீங்களா வயிற்றுக்குள்ள? எனக்கு புரியலண்ணே. பயோகேஸ் ஓகே, ஃபியூவல் தீரப்போகுது, World War 3 வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமாக எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பயோகேஸ் தயாரிச்சிட்டு இருக்காரு. ஒரு இதுதான் சொல்கிறேன். இதுதான் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு மனுஷன் இருக்கணும். ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும். வயிறு நல்லா கேஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறேங்க. எல்லா விதத்துலையுமே அந்த டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறப்பா பயங்கரமா ஒரு கேஸ்ட்ரோஃபோபிக் ஒரு டேலண்ட்னு நீங்க சீரியஸா இந்த ஒரு சமுதாயத்துல எல்லாரும் முன்னாடி க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கும். நம்மளுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா இது மாதிரி நாளைக்கு நிறைய அப்பாவிகள் தாக்கப்படுவாங்க. அப்பாவிகள் தோக்கப்படுவாங்களோ? அந்த அப்பாவிகளால் ஹேண்டில் பண்ணிக்க தெரியும். அந்த அப்பாவிகளுக்கு 5 அறிவு கிடையாது, அந்த அப்பாவிகளுக்கு 6 அறிவு தான். அவங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும், யாரை எந்த இடத்துல எப்படி சொல்லணும், எந்த இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கணும், ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எப்படி நாகரிகமாக நடந்துக்கணுங்கிறது அந்த அப்பாவிகளுக்கு தெரியும். அப்பாவிகளுக்காக நீங்கள் அப்படி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணி அதை நீங்கள் போர்ட்ரே பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல.
தயவு செஞ்சு அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்து அரசியல்வாதியாக மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்பா அவர் அரசியல்வாதியாக ஆனால் ஜெயிச்சிருவாரா அப்படி கேட்காதீங்க. அரசியல்வாதியாக ஆனாலும் நீங்கள் தோற்று தான் போவீங்க. ஆயிராதீங்கன்னு ஜஸ்ட் சொல்கிறேன். அரசியல்வாதியாக ஆயிராதீங்க, ஏன் கார்பெண்டராக கூட நீங்கள் ஆயிராதீங்க, எதுவே ஆயிராதீங்க அப்படிங்கிறேன். நம்ம பிறப்பே ஒரு ஹியூமன்ஸாகவே நம்ம யாருமே இருக்க வேண்டாம்ங்கிற. ஹியூமன்ஸ் தான் இருக்கிறதுல அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நினைக்கிறோம். அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கர்மிக் டிசாஸ்டரே ஹியூமன்ஸ் தான். நம்ம எல்லாமே கஷ்டப்பட தான் பிறந்திருக்கோம். இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை தான் பப்ளிக் முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். அவங்கள தண்டிக்கணும்ன்றது என்ன கிடையாது. இவர் சோலார் பேனலுங்க. இவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இவர் ஒரு சோலார் எனர்ஜி, ஒரு லைட்டாக அவர் வந்து ஒரு பிரகாசமான ஒரு லைட் மாதிரி. இந்த நைட்லாம் ஆனால் இந்த ரேடியம் லைட்லாம் இந்த வாட்ச்லாம் கட்டோம்னா அப்படி மின்னும் இல்லை. அந்த ரேடியம் லைட்லாம் சின்ன வயசுலாம் அது ஒரு கேம். இந்த ரேடியம் வாட்ச்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி அண்ணனே ஒரு ரேடியம்ங்க. அவர் இஸ் மீடி. அவர் உள்ளே வந்தாலே அப்படியே பிரகாசமாக அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உள்ளுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அவர் மட்டும் தான் கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருப்பார். ஆனால் அவர் மற்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு தான் கொண்டு வருவார். அவர் டேலண்ட்டுங்க அது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வானா நாளைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தவறுகள் நடக்காது. ஏன் இப்போ இன்னைக்கு நடந்தால் உங்களுக்கு ஓகேவா? இல்லை எனக்கு புரியவே இல்லை. நாளைக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அதனால தான் நான் வந்து கொண்டு வந்தேன். மக்கள் கூட க்ளோஸ் தொடர்பில் இருக்கான. இவர் தொடர்பில் எப்பா சாமி இவர் தொடர்பை துண்டு சுடுங்கடா. இது கள்ள தொடர்பு மாதிரி. அது வேணாண்டா அண்ணனோட தொடர்பு உங்களுக்கு. தயவு செஞ்சு அண்ணா நீங்கள் மக்களோடலாம் க்ளோஸ் தொடர்பில் இல்லை. நீங்களே மக்களில் ஒரு ஆள் தான், அவ்வளோதான். சரியா? இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் மக்கள் கூட தொடர்பில் இல்லை. நான் தான் மக்கள் கூட தொடர்பில் இருக்கேன் அப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அங்கே இருக்குது. அவங்களுமே அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கக்கூடிய மக்கள் கூட அவங்க தொடர்பில் தான் இருக்காங்க. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இப்போ நானே மிடில் கிளாஸ் தான். ஆஸ் அ ஃபேக்ட்னா அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ஒரு மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு நான் சும்மா எலைட் அப்படியே புளுத்திஃபைங் ஆஃப் மென்டாலிட்டியில் நான் காமிக்கக்கூடாது, தப்பு. அப்போ நான் மிடில் கிளாஸ்னா என்னோட ஜோனில் நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நிறைய பேருக்கு கூட நான் தொடர்பில் இருக்கிறனால அவங்க தான் மக்கள்னு ஆயிடாது. நான் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறனால நான் ஒரு பெரிய ஆள், நான்லாம் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன், நான் இறங்கி வந்து அவங்க கூட பழகிறேன். யாருமே இங்கே பெருசும் கிடையாது, இதுவும் கிடையாது. யாரும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. எங்கள் அண்ணனுக்கு நான் தான் எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எங்கள் அண்ணனையே போட்டு அடிப்போண்டா. ஒரு வாய்ப்புக்காக வர்றவங்களை வந்து இந்த மாதிரி பண்றது. ஆனா டெலிவிஷன்ல நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன்ப்பா, எந்த குறையும் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னாப்பா நெக்ஸ்ட் டைம் டெலிவிஷன் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னாப்பா அதனாலப்பா நான் என்ன பண்ணுவேன்ப்பா, ஒரேடியா ஒரு நக்கிடுவேன்ப்பா. பூனை ஆட்டம். அப்புறம் பூனை பால் கீழே சிந்துச்சுன்னா ஒரு நக்கு இல்லப்பா. காஞ்சனா படத்துல சரத்குமார் ஒரு நக்கு வரலப்பா. அதை விட பயங்கரமா நக்கி நவுத்திடுறது. இங்க பாருங்க அண்ணே, ஒன்ஸ் பகச்சுக்கிட்டீங்க ஒரு சீனியர் ஆங்கரை, ஒரு மிகப்பெரிய டெலிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒன்ஸ் பகச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன காஞ்சனா படத்துல இருக்க அந்த பிளட்டை நக்குற மாதிரி நக்குனாலும் இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது, முடிஞ்சு போச்சு. இனிமேல அந்த டெலிவிஷன் உங்களை கூப்பிட மாட்டாங்கண்ணே இதுக்கப்புறம். அதனால அட்லீஸ்ட் உங்க தன்மானத்தையாச்சும் காப்பாத்திக்கோங்க. இதுக்கப்புறமும் அந்த டெலிவிஷன் உங்களை கூப்பிட்டாங்கன்னு வைங்க, நாங்க டெலிவிஷனை தான் டிவோர்ஸ் பண்ணணும், வேற வழி எங்களுக்கு தெரியல நண்பா. வாய்ப்பு கொடுத்து நம்மளை பயன்படுத்திக்கிறதா நினைச்சாங்க. பயன்படுத்திக்க நினைச்சாங்க. பயன் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்க நினைச்சாங்க. ஆனால் நீங்க பேசுற பெருமை பேசுற ஆர்வத்தில் நிறைய தமிழ் வார்த்தைகள் கூட மிஸ்ப்ரொனன்ஸ் பண்றீங்க. நம்மளுக்கு பிரச்சனை வருதுப்பா. ஒரு ஆள் நான் ஒரே ஆளு. அதாவது நீங்க படத்துல ஹீரோவா பார்த்திருப்பீங்க, ரியல் ஆடங்கப்பா உசிதமணி. நீங்க அவர் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? நீங்களா படத்துல ஹீரோவா பார்த்திருப்பீங்க, நான் ரியல் லைஃப்ல ஹீரோப்பா. உங்களுக்கு புரியுதாப்பா? ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. ஆனா நான் ஒரு ஆளா நின்று எல்லாத்தையும் அப்படியே எதிர்த்து நிக்கிறப்பா. நான் வந்து அப்படியே ஒரு வீர பரம்பரை. அப்புறம் ஏன்ப்பா உட்காந்து ஒவ்வொரு இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு புகழ் கொலை மிரட்டல் விடுறாருப்பா, எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் சென்னை பக்கம் வரைக்கும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இந்த 500 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எனக்கு என்டர்டைன்மெண்ட்டே எங்க அண்ணன் தான். அதுல ஒரு இன்டர்வியூல ஒரு பொண்ணு ஒரு பையனை உட்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேனா அந்த இன்டர்வியூ கூட எடுத்து அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு ட்ரால் வீடியோ ஒன்று போடுவோம். உங்களுக்கு ஓகேனா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதில் சொல்லியிருப்பாரு, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் ஏதாச்சும் மிரட்டல் வராதா அப்படின்னு அந்த லேடி அந்த ஆங்கர் அவங்க கேட்டிருப்பாங்க. உடனே மிரட்டலா விட்டு தான் பாருங்களேன் எனக்கு அப்படியே இதே டோனில் இதே கெத்தில் சொல்லியிருப்பேன். மிரட்டலா விட்டு தான் பாருங்களேன் எனக்கு அப்படிம்பாரு. இப்போ அடுத்து ஒரு 10 இன்டர்வியூ கழிச்சு மறுபடியும் உட்காந்துக்கிட்டு புகழும் கானா வேணத்தும் கொலை மிரட்டல் விடுறாங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. புகழ் கானா வேணத்தில் அவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி வந்து உங்களுக்கு கொலை மிரட்டல் விடணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. புகழ் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இல்லை கானா வேணத்துக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் ஜாஸ்தி, எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னோடனே அதை வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரோட வெல்விஷர்ஸ், சோ கால்டு வெல்விஷர்ஸோ இல்லை யாரோ ஒருத்தங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, சும்மா கேன வாக்கில் லூஸ் தனமா பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அவங்களுக்கு இருக்க கான்டாக்டுக்கு அவங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸுக்கு எவனோ ஒருத்தர் ஏதாச்சும் உன்னை பண்ணிட்டானா அப்படின்னா கூட அந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கூட நம்ம எங்கள் அண்ணன் எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா, புகழும் கானாவனத்தும் டேரெக்டாக எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்கப்பா அப்படின்ட்டார். அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு 101% தெரியும் அவங்க 2 பேரும் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை. அவங்க அப்படி இவருக்கு அவசரமாக இறங்கி வந்து அப்படி பண்ணியிருக்கவும் மாட்டாங்க.
யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி வான் பண்ணியிருப்பாங்க, உடனே எங்கள் அண்ணன் அப்படி மாற்றிட்டாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு குறைமெட்டில் வருவாங்கப்பா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ரவுடி சகவாசம்ப்பா. ஏன்னா இவரோட பேட்டர்ன் ஆஃப் இன்டர்வியூஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் அவங்களுக்கு ஊருப்பட்ட ரவுடி சகவாசம்ப்பா, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவார். 2வது இன்டர்வியூவில் அவங்களுக்கு நிறைய அந்த ரவுடி சகவாசம்ப்பா, அவங்க ஏரியாவே ரொம்ப லோக்கல் ஏரியாப்பா, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சாதான்ப்பா பயமாக இருக்கும்பாரு. 3வது இன்டர்வியூவில் அவங்க எனக்கு கொலைமெட்டில் விடுறாங்கப்பா அப்படின்ட்டாரு. அவரே அவரோட இன்டர்வியூஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஒன்று சொன்னால் அதை 9 மாற்றுவாங்க அப்படிம்பாவும்ல, அதைத்தான் கெத்து, அதுதான் டேலண்ட்டுங்கிறது. அதை தான் சொல்கிறேன். நான் இப்போ கூட எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன். உங்களால் முடியுமா அதை? இப்போ உங்களால் சொம்பில் தண்ணி கொண்டு வா, மாப்பிள்ளை சொம்பு வெள்ளி சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவாராம் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முடியுமா உங்களால்? எங்கள் அண்ணன் மாற்றுவார். அதுதான் டேலண்ட். யாரும் எங்கள் அண்ணனை லைஃப்ல நான் ஒரே ஆளு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் போனேன். நம்ம நீதிக்காக ஒவ்வொரு இடமா போராடினேன். நீதிக்காக ஒவ்வொரு இடமா போராடினதை கூட பெருமையாக பேசுகிற ஒரு ஆள் நான் இங்கே தான் பார்க்குறேன். கருப்பு படத்துலேயே இந்த நீதிங்கிற பேரில் கண்டதையும் பண்ணாதீங்க அப்படின்னு வக்கீலுக்கு ஒரு அடி, அப்படி தான் போச்சு. இவரும் பாருங்களேன், என்னமோ அப்படியே நான் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரினில் நடிக்க போனேன், அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, பிராட் பிட்டை பார்க்க போனேன். அண்ணே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கல, என்னை மதிக்கல, அதனால கமிஷனர் ஆஃபீஸ் போனேன், அவர் என்னை மதிக்கல. அது பெருமை இல்லைண்ணே. சரி ரைட்டு, எங்க அண்ணன் யதார்த்தமா இருக்காரு. என்ன இப்போ எல்லாம் பிரச்சனையெல்லாம் போராடி முடிச்சு ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஆமாங்க, அது வேணா உண்மை. நாங்கள் வந்து முட்டாள் கிடையாது, எங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் கயாசை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ மக்கள் முட்டாள் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் முட்டாள் கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஏன் தண்டிக்கப்பட வேண்டியவங்க இன்னும் தண்டிக்கப்படலை? நீங்கள் ஒரு நிரபராதின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களை யாருமே கண்டுக்க கூட இல்லை? இப்போ மக்கள் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னா இன்னற்போ உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்னற்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சு, இல்லை உங்கள் ஃபேன்ஸ்லாம் அவுட் பர்ஸ்ட் ஆகி யார்ப்பா இப்படி திவாகர் பண்ணது அப்படி இப்படின்ட்டு ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆகி இன்னற்போ அவங்களுக்கு ஒரு போராடி ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல. ஆனால் உங்களுக்காக போராடுற ஒரே ஜீவன் நான் இல்லை, ஒரு ஜீவன் கூட. முடிஞ்சிருச்சா? நைஸ். அவ்வளோதான் நண்பர்களே. இது நிறைய பேசி வச்சுருந்துருக்காரு, இந்த பழைய இஷ்யூவை பேசினார், அதனால தான் இது ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். இன்னொரு இதில் தான் வந்து கருப்பு படத்தில் ஏன் இவரோட காட்சி நீக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிற கருத்து கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஓல்டு இன்டர்வியூஸில் நம்ம ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள், அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். பொழுதுனிக்கும் இவரையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கே தோணுனாலும் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்களும் அதை தான் விரும்புகிறீங்க அப்படி தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நான் சோல்ஃபுல்லாக சிரித்தேன், நல்லா இருக்கு அப்படிலாம். சத்தியமாக நானும் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து அவரோட வியாதி எனக்கு ஒட்டி நான் பெருமைலாம் பேசலைங்க. நிஜமாலுமே ஜென்யூனாக சொல்கிறீங்க. அதனால அப்புறம் இந்த லிங்க்லாம் அனுப்பிச்சு ப்ரோ இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுங்கள், ஃபன்னாக பாருங்கள் அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருலாம் நீங்கள் ரொம்ப என்கேஜ்மெண்ட் காட்டுறீங்க. அண்ட் ரீசெண்டாக என்னோட வியூஸே பார்த்தாலும் அண்ணனை போட்டு அடிச்சோம்னா எல்லாம் ஹாப்பியாகி நிறைய பேர் பார்க்குறீங்க. அது கீழே வர கமெண்ட்ஸும் பார்க்கும்போது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஸோ கிவ் அண்ட் டேக் தான். அதனால அண்ணனை போட்டு அடிக்கிறது ஈஸியாக இருக்கிறதால அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் நிறையா மாறி நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணணும், நிறையா மறுபடியும் பண்ணணுங்க. நானும் அதை பார்க்கணும். சரி, இப்போதைக்கு டடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பாய். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் கொஞ்சம் எனக்கு என்னோட எனர்ஜியே கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஏன்னா கோல்டு கொஞ்சம் நேற்றுலாம் ஹெவி ஃபீவர், லிட்ரலாக எனக்கு ஹெவி ஃபீவர். அப்போ அப்படி இப்படின்னு டேப்லெட் போட்டு சரி பண்ணி இப்போ தான் அட்லீஸ்ட் பேசுகிறக்காச்சும் முடியுதுனால இப்போதைக்கு டடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பாய். டாடா பாய்.